பொருள் நம்ம கைக்கும் வரல, தொலைச்சவன் கைக்கும் போல. பைக்கில் பொருள் வச்சோன்னு நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பைக்கை நீங்களும் எடுத்துகிட்டு வரல, அங்கேயும் இல்லை. 10 லட்ச ரூபான்னானுங்க, ஆனால் இருந்தது தங்க பிஸ்கட். ஏதோ தப்பாக இருக்கா? பொருளை தொலைச்சவன் சும்மா இருக்க மாட்டான். நம்ம 3 பேரையும் பார்த்துட்டான். என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை நமக்கு தான். எவனும் நம்மளை சுத்தல விட்டான்டா. டேய், யாரா சோர்ஸு? ஏய், அதெல்லாம் நம்பிக்கை ஆள் தான்டா. விடா குண்டியோண்டா. யாரா சோர்ஸு? டேய், நம்ம மாதவீர் தான்டா. யோ ஐரா, என்ன சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறியா? நான் தாண்டி சொன்ன வேலையை பண்ண முடியாது சொல்லிட்டேன் இல்லையா? பின்னையே அவன்கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை சிக்க வச்சிருக்க. நீ சொன்ன வேலை என்னைக்காக நான் வெளியே சொல்லியிருக்கேனா? ஒன்ட்ட சொல்லியிருக்கேனாடா? பிள்ளை நீ மட்டும் என்ன? சரி, சரக்கு கொடு. சரக்கா? என்னடா? இல்லை இரு, சரக்கு எடுத்துட்டோம். கடைசி நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை நீ தான் ஏதாவது நான் ஏன்டா எடுக்க போகிறேன்? எங்கடா மிஸ் பண்ணீங்க? நல்லா தேடினீங்களா? ஐயரே, எங்கிட்டே நடிக்காத. ஒழுங்கு மரியாதை சரக்கு கொடு. எனக்கு வர்ற கோவத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். யாரு என்ன? நான் உன்கிட்ட பேசல. டேய், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். என்னடா பண்ணுவேன்? யோ, நான் தான் உன்கிட்ட பேசலன்னு சொல்லலையா? டேய், மரியாதையா பேசு. யோ, ஊரப்படிக்கறியா மரியாதை? டேய், என்ன பத்தி என்னடா தெரியும்? என்னடா தெரியும்? ஊருக்கு நான் போட்டு பார்த்தா நீ. கர்மா. டேய், உனக்கு தவறான தகவல் கொடுத்தது நாங்க தான். உங்ககிட்ட சரக்கு தொலைச்ச பேர் மூர்த்தி, சிட்டிலே பெரிய கோல்ட் டீலர். அவன்கிட்ட நீ கை வச்சா தான் நாங்க சொல்றதை நீ கேட்பேன். நாங்க வச்ச செக்டா. ஓ, எனக்கு செக் வச்சா நீங்க சொன்னதெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சீங்க? பண்ணணும். நீ பெற்ற பாலக்காரனா? டேய், பொறுமையா ஒண்ணால தான்டா. பெருசா பண்ணு சொல்லல. பாரு, பெருசா வச்சிட்டாங்க. பாரு, உனக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணும் இல்ல. எல்லாம் படிச்சு போச்சு. ஐரா, போதும். நீ ஆச்சு, உன் நகைக்கடையாச்சு. இதுக்கு மேல இதுல என்ன இழுக்கணும் ட்ரை பண்ணாத. என்கிட்ட சரக்கு கொடு. மூர்த்திட்ட பேசி எப்படி பைசா பண்ணு எனக்கு தெரியும். ஏய், என்னடா புரியாம பேசுற? மூர்த்தி கிட்ட பேசி பைசல் பண்ணிட்டீங்கன்னா நாங்க ஒன்று விட்டுருவோம் நினைச்சியா? நாங்க சொல்ற வேலையை நீ செய்யற வரைக்கும் நாங்க இதையும் செய்வோம், இதுக்கு மேலையும் செய்வோம். என்ன மிரட்டுறியா? ஆமாண்டா. நல்லா இல்ல ஐரா. வாடா. ஏய், டேய், என்னாச்சு உனக்கு? கோவத்துல என்ன பண்றது தெரியாம பண்ணிக்கிற? தேவா நம்ம பையன்டா. அவனை என்ன அடிச்சு கட் பண்ணிட்டு வந்தா? எனக்கா செக் வைக்கிறாங்க. எங்க அடிச்சா இங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும்டா. இனிமே நான் ஆடுறேன்டா கேம். எல்லா கேமராலையும் செக் பண்ணியாச்சு சார். இதில் மட்டும்தான் ஃபேஸ் தெரியுது. நோ ப்ராப்ளம் சார், இது போதும், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தரீங்களா? ஐயோ, நோனோ சார், போலீஸ்லாம் தேவைப்படாது. நம்மகிட்ட வேலை பார்த்த பையன் தான் ஏதோ காண்டில் பண்ணியிருக்கான். அது தவிர ஒரு சின்ன ஹேண்ட்பேக் தான் சார். பெருசாக வேல்யூபிள்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா? ஆமாண்ணே, நான் பார்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ. பேக்கில் என்ன இருக்குன்னு நாங்களும் பார்த்துட்டோம் சார். ஸ்கேன் ரிப்போர்ட்டில். என்ன பண்ண போதுக்கு? நீங்கள் ரெகுலர் கஸ்டமர், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் இங்கே வச்சுக்காங்க. தேங்க்யூ. ஓகே. அந்த பேக் எதுக்குடா ஸ்கேன்ல போட்ட? அவனுக்கு தானே போட சொன்னானு. சொன்னா வெளில போயிட்டு ஃபோன் பண்ண வேண்டியதானே? கண்டவன்ட்லாம் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. இவனுங்கள விடு. என்ன பதில் சொல்றது? அழகா பண்ணிட்ட. பணத்தை வேற வாங்கியிருக்கேன். பொருளுங்கன்னு கேட்டால் என்னடா சொல்லுவேன்? நீ ஒன்றா வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கண்ணே. நான் 2 டேஸ்ல கண்டிப்பா பிடிச்சிருவேனே. வேற ஏதாவதுன்னா 2 கோடி என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? பருப்பு வியாபாரமா பண்றோம். ஒரு மூட்டை காணா போச்சு, இன்னொரு மூட்டை கொடுன்னு. இப்படி பேசி சமாளிக்கிற அளவுக்குலாம் அழகப்பா சாதாரண ஆள் கிடையாதுடா. என்ன இங்கே டெய்லி நின்று இத்தனை வணக்கம் வைக்கிறேன்? என்ன வேணும்? யாரை பார்க்கணும்? சார், உங்களை தான் பார்க்கலாம். உனக்கு வேலை வேணா மேனேஜரை பாரு, இல்லை உனக்கு டொனேஷன் ஏதாவது வேணா என் மாப்பிள்ளை பாரு. ஏய், எடுப்பா வண்டி. சார், தர்மராஜை பற்றி. தர்மராஜா யார் அது? சார், தர்மான்னு சுக்ரா ஃபைனான்ஸ் நடத்தினாரு சார். அப்படி யாரும் எனக்கு தெரியாது தம்பி. சரி சார், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் உங்கள் நகை கடையை கொள்ளையடிக்க பிளான் பண்ணுறாரு.
என்னையும் சேர்ந்துக்க சொன்னார், நான் முடியாதுன்ட்டேன் சார். தர்மராஜனை யாரும் தெரியாதுங்கிற, தெரியாதவங்களை பற்றி என்னப்பா பேச்சு? போப்பா, போய் வேலையை பாரு, போ போ. தர்மராஜனா யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன அழகப்பங்கல்ல ஒரு சின்ன டென்ஷனை பார்த்தேன். கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு போவாருன்னு நான் நினைக்கிறேன். தர்மா, நல்லா இருக்கியாப்பா? என்னாச்சு தர்மா? ரிலீஸ் ஆன உடனே என்ன வந்தல்ல பார்த்துருக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. எல்லாம் மாறிடுச்சு. போக போக உனக்கு தெரியும் தர்மா. ஒரு தம்பி வந்தான், வந்து என்னென்னமோ வளர்றான். நீ யார் கூடயே சேர்ந்து என் கடையை திருட போகிற, அது இதுன்னு எதோ சொல்லலாம். அவனுக்கு தெரியாது இல்லை நம்ம உறவை பற்றி. எனக்கு தான் உன்னை நல்லா தெரியுமா தர்மா. உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்கு தர்மா. தப்பாக எதுவும் ட்ரை பண்ணிடாது ப்ளீஸா. சீக்கிரம் குணமாயிட்டு வா, நான் இருக்கேன். நீதான் ஐயரா? உன்னை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டேன். பார்த்துக்க, படகடம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. ஓகே, ரைட். என்னடா ஃபோன் வந்து கட் பண்ணிடுற? யாரு? ஐயர்ரா, காலிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏய், சரக்கு குதிரை சார் கேட்க ஃபோன் பண்ணார் போடுறா, எத்து பேசுறா. யாரு? ஐயர். அப்படி இருந்தால் நேரில் வர வேண்டியதானே? எதுக்கு ஃபோனில்? ஏய் ஹாய், இப்போதான் உன்னை பற்றி பேசிட்டு இருக்கேன், நேரில் வந்து நிற்கிறேன். அப்போலாம் 100 years கன்ஃபார்ம்ல. நீ என்ன வேலை பார்க்குறேன்னு சொன்ன? அதான் சொன்னமே, மெடிக்கல் ரெப் அனசின் க்ரோசிங் உருவா. நான் உன்கிட்ட கேட்டனா? நீ சொல்லு அர்ஜுன், என்ன வேலை பார்க்குற? பதில் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேள்வி கேட்குற? உண்மையை உன் வாயால கேட்கணும்னு சொல்லு. இதோ பாரு, எல்லா உண்மையை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் போதும். இது வரைக்கும் நானா உன்ட்ட சொன்னதெல்லாம் உண்மை. நல்லா பேசுற. இப்படி பேசி பேசி தானே எல்லாரும் ஏமாத்துவீங்க. தங்கராஜ் சொன்னார் எப்படி நல்லா பேசி ஏமாத்துவேன்னு. என்னுடைய வேலையை பத்தி அசிங்கமா பேசின? அப்படி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேலை செய்றோம்? ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? நாங்க தான் பொருள் எடுக்கன்னு சொன்னோம்ல, அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண? அப்புறம் அப்படி பண்ண? யோ ஐரே, அன்னைக்கு அந்த ஆளோட சேர்ந்து செக் வைக்கும்போது நல்லா இருந்துச்சுல. என்னவோ சொன்னா இதுவும் செய்வோம் இதுக்கு மேலையும் செய்வோம்ட்டு. நான் என்ன செய்வேன்னு காமிக்க வேண்டாம். அதான் அழக பண்ணிட்டு போய் ஒரு ஹலோ சொல்ல. நீ போய் அவன்கிட்ட ஹலோ சொல்லிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? டேய், என்ன செஞ்சா நம்புவீங்கடா? என்ன செஞ்சா நம்புவீங்க? தர்மா செத்தா நம்புவியா? தர்மா செத்தா நம்புவியாடா? குத்துயிரும் கொள்ளையுமா உசுறு போராடி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காண்டா. என்ன சொல்றாரு? தூக்கிட்டாங்கடா. அழக பையன் புத்திய காமிச்சிட்டான். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதே தர்மாவுக்கு தலையெழுத்தா போச்சு.
முதல்ல அழகப்பனை நம்பினா ஜெயிலுக்கு போனா, இப்போ ஒன்றை நம்பினா குத்துயிரும் கொலையுருமா உசுருக்கு போராடிட்டு இருக்கான். தனக்குன்னு எதையுமே யோசிக்காதவன்டா தர்மா. ஆசைக்கு ஒரு மக, அன்பான மனைவி, காஞ்சிபுரத்திலே ரொம்ப மரியாதையான குடும்பம், பார்த்துக்கிறதுக்கு பரம்பரை பட்டு தொழில்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன். அவன் தாத்தா ஒரு ஆர்வத்தில் கட்டிட்டு பாதியில் அம்போன்னு விட்டு போன பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி வசதி இல்லாத குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளை சேர்த்து இலவசமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தனக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு அர்த்தத்தை தேடிக்கிட்டான். நல்லது பண்ணுறதுக்கு வெறும் நல்ல மனசு இருந்தால் மாத்திரம் பத்தாது, வசதி குறைச்சி இல்லாமல் அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும்னா நிறையா பணமும் வேணும்னு தர்மாவுக்கு போத்தான் புரிய ஆரம்பிச்சது. எப்படியாவது அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணணும்னு தர்மா ரொம்ப ஆசைப்பட்டான். ஸ்கூலுக்கான ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய முக்கியமானவங்கள இன்வைட் பண்ணியிருந்தான். அந்த ஃபங்க்ஷனில் தான் அந்த பாலா போன அழகப்பனை தர்மா முதல்ல சந்திச்சான். அப்பாவே சாதாரண நகைப்பட்டு வச்சுருந்தான். என்ன சொல்கிறார் சார்? அவர் இல்லை எவ்வளோ தரேன்னு சொன்னார். ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்குறோம், கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவார். 1000 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா கொடுத்தா கூட நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம். ஒருவேளை கம்மியாக கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து பார்க்கலாம். எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 40-50 லட்சம். ஆமாம் சார். இந்த ஊரில் உன் குடும்பத்துக்கு இல்லாத நல்ல பேர் காஞ்சிபுரத்தில் உள்ள தெரியாதவங்க யார் இருக்காங்க? மெட்ராஸில் எத்தனை கடைக்கு சாரி சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு ஏன் யோசிக்கிற? அதை வச்சுட்டு நானெல்லாம் என்ன சார் பண்ண முடியும்? ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பி. சார் நான்லாம் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் ஆரம்பிச்சு எப்படி சார்? அட என்னப்பா, கார் ஓட்டினவன் மரம் வச்சவெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய லெவலில் போயிட்டா உனக்கு என்ன குறைச்சது? அழகப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தன்னால் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்த முடியும்னு தர்மாவை நம்ப வச்சது. 3 வட்டி தரேன், 2 நீ இன்வெஸ்டர் கொடுத்துரு, 1 நீ வச்சுக்க லாபமா? நல்லபடி ஸ்கூலை கட்டு, குழந்தைகள்லாம் நல்லா பார்த்துக்க, எல்லாரையும் பெரிய அழகப்பன் கொடுத்த தைரியத்தில் தர்மா சுக்ரா ஃபைனான்ஸ் ஆரம்பித்தான். அவன் சொன்னது மாதிரியே ஜனங்களும் நிறைய வெட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் போட ஆரம்பித்தாங்க. கம்பெனி வளர்ந்தது, வந்த லாபத்தில் ஸ்கூலுக்கு கட்டடமும் வளர்ந்தது. அதோடு சேர்த்து அழகப்பன் மேலே தர்மாவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வளர்ந்தது. நெக்ஸ்ட் வீக் நான் இங்கே வர்றது சந்தேகம்தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நான் ஒன்று பண்ணுறேன் சார். நான் பிளாங்க் செக் 3 செக்கு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எதுவாக இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் பார்த்துங்க சார். என்னையா விளையாட்டுறீங்களா? கேட்டப்போ திருப்பி திறந்தானயா பணம் போட வரும்போது சொன்னீங்க. இப்போ என்னடா ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொல்றீங்க? உங்கள் நம்பி தானே பணம் போட்டோம். இப்போ என்னடா மாத்தி பேசுறீங்க? ஒரு நிமிஷம் வழி விடுங்க. கோபப்படாதீங்க சார். என்ன கோபப்படாத? என்ன கோபப்படாத? என்ன ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறீங்க? சார் ஒரு நிமிஷம். என்ன பொறுமையா இருக்கீங்க? பணம் எடுக்க வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சார்? மாசம் வந்து பணத்தை கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார் சார். இப்போ ரிட்டர்ன் எடுக்க வந்தாரு. நான் 1 வீக் கழிச்சு வந்து பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கு கோவப்படுறாரு சார். ஏன் 1 வீக் வெயிட் பண்ண சொல்றீங்க? உடனே கேஷ் கொடுத்துட வேண்டியதானே சார்? அக்கௌண்ட்ல கேஷ் இல்லை சார். ஒரு நிமிஷம். என்னங்க சொல்லிட்டு அக்கௌண்ட் இருக்க கேஷ்லாம் எங்க? இல்லை சார், நீங்கள் தான் அழகப்பன் சாருக்கு பிளாங்க் செக் கொடுத்தீங்க. அவர் 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக போட வேண்டிய ஒரு போட்ட பணத்தை எடுக்க வந்து அங்கே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. சார் என் பணத்துக்கு வழியை சொல்லுங்க சார். சத்தம் போடாதீங்க சார். உங்க பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஓ, இப்போ நான் சத்தம் போட்டு பேசுறதே உங்களுக்கு பிரச்சனை தெரியுது. போட்ட பணத்தை திருப்பி குடுறா போற போக்க. ஹலோ, மரியாதை பேசுங்க. ஏய், உனக்கு என்ன மரியாதை வேணா? உனக்கு என்ன மரியாதை? யார் பாத்து என்ன பேசுறீங்க? ஹலோ, ஏய் சார், என்ன சார் இது? நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு சார். எல்லா செக்கையும் நீங்க என்கேஷ் பண்ணிட்டீங்க. இங்க பணமே இல்லாம ஒரே பிரச்சனை ஆகி அடிக்கடி வர போயிடுச்சு சார். என்ன தெரியுமா சொல்ற? அப்படி நடக்க சான்ஸே இல்லையே. இப்படி எங்க இருக்க? சார் நான் ஆபீஸ்ல தான் சார் இருக்கேன். என்ன சார் நீங்க இங்க வெளியில கூட்டம் அதிகமாயிடுச்சு சார். இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். கரெக்டான காரியம் பண்ணியிருக்கேன் தர்மா. சரி, ஒன்று பண்ணு. எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை அனுப்புகிறேன். அவரோட பத்திரமா கொண்டு போவார், நீ அவரோட போயிடு. சார், அரெஸ்ட் ஆக சொல்கிறீங்களா? சேச்சா, இதை போய் அரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டுன்னு பேசி கூட்டம் கோவமாக இருக்கு. கோவம் அதிகமாகி ஒன்று ஆஃபீஸை உடைக்கலாம், இல்லைன்னா உன் மேலே கை வைக்கலாம். உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன். ஈவினிங்குள்ள எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து ஃபைசல் பண்ணுறது என் பொறுப்பு. என் மேலே நம்பிக்கை இல்லை? உங்களை நம்பி தானே சார் எல்லாமே பண்ணேன். அந்த நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது சார். நான்
ஹலோ சார் போகணுமா என்ன? ஆட போட அவன் குடும்பத்துக்கு இருக்கிற நல்ல பேரை அவன் பயன்படுத்திக்கல, நான் அதை காசாக்கிக்கிட்டேன். பணம் போட்டு தான் லாபம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை, எப்படியும் சம்பாதிக்கலாம். உள்ளே போன தர்மா வெளியிலேயே வர முடியாத மாதிரி பார்த்துக்கிட்டான் அந்த அளவுப்பேன். பணத்தை இழந்து உங்களுக்கு வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான்டா தர்மா. அதனால தான் அந்த கடையிலேயே கை வைக்க சொன்னோம். நீ தான் அவசரப்பட்ட. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே கஷ்டம் வருது. தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். முகம் தெரியாத இவரை என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக சபிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அசிங்கமாக இருக்கு. ஆட்டோ மவுண்ட்ல விட்டுருண்ணா, போயிட்டு மெசேஜ் பண்ணு. ஓகே கொஞ்சம் இருங்க. அவர் கூட இருந்து கவனிச்சுக்கோ. நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கிறதே நல்லது தான். பைபிளில் கூட இருக்கு, எல்லா பாவத்துக்கும் ஒரு சம்பளம் இருக்குன்னு. அண்ட் நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் இதையே சம்பளமாக வச்சுக்கோ. டேக் கேர். இப்போ வருத்தப்பட்டு சரி அதை விடு. ஏய் கொஞ்சமாக ஊற்றுப்பா. என்னென்னமோ பிளான் பண்ணோம், எல்லாம் சொதிப்பிடுச்சு. அழகா இப்போ என்கிட்ட வந்து பேசினா பாரு, குப்புன்னு வேர்த்துருச்சுடா. பேசுனதே வேதிச்சா? இந்த அழகில் அவரோட நகைக்கடையை திருடத்துக்கு வேறு பிளான் போட்டுக்கிற. சரியான ஆளே நீ. தம்பி 4 ஆம்லெட் போட்டு எடுத்துக்கப்பா. வெங்காயம் வெட்டணும், கல்லெல்லாம் அணைச்சிட்டேன் சார். பத்தவை சாப்பிட தானே கேட்குறோம். ஐயரே, அந்த கடையை தூக்க என்ன பிளான் போட்டிருந்த? இப்போ கேட்டு சும்மா சொல்ல ஐயரே. அந்த கடையை ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் எல்லா ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. ஐயர் சொன்ன பிளானை கேட்டால் பண்ண முடியும்னு தான் தோணும். ஆனால் அதில் நிறைய சிக்கல் இருந்தது. ஷட்டரை தொட்டால் கத்தி ஊரே கூட்டுற அலாரம், எல்லா ஃப்ளோர்லையும் எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா, இதையெல்லாம் தாண்டி அந்த லாக்கர், அதோட கதவு, சான்ஸே இல்லை. பண்ணணும், ஆனால் அதை ஏன் ஸ்டைலில் பண்ணணும்னு அப்போ நான் முடிவு பண்ணேன். இதுதான்டா நான் வச்சுருந்த பிளானு. பா சூப்பர் பிளான் ஆயிரு. நகைக்கடையை திருடத்துக்கல, நம்மளாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு. ஏய் ஏன்டா ஆரம்பிக்கும் போது அவசரமாக பேசிக்கிட்டு. என்னது ஆரம்பிக்கும் போதேவா? என்னடா சொல்கிற? சத்யா ஜுவல்லரி பண்ணுவோம். டேய் புரியுற மாதிரி சொல்டா. ஐயரே பண்ணுறோம் ஐயரே. எப்படி? ஏதாவது யோசிச்சு பண்ணுவோம் ஐயரே. போடா உங்க லூஸு. ஏன்பா இந்த ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வேலையை பண்ணுறேன். டேய் இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அந்த அழகப்பன் தர்மாவை என்ன பண்ணான்னு பார்த்தல. பத்தாக்குறைக்கு எவன் கடையில் திருட போகிறோமோ அவன்கிட்டயே பூராத்தையும் போய் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அழகப்பெண்கள்லேருந்து தப்பிக்க முடியாது. நீ நேராக மூஞ்சி கொண்டே காமிச்சிட்டு வந்துட்டேன். எப்படிடா பண்ண முடியும்? ஐயரே இப்படி யோசிப்பாரு. எதிரி நம்மளை விட்டு தூரத்தில் இருந்தால் அவன் என்ன யோசிக்கிறான், ஏது யோசிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதே அவன் நம்ம பக்கத்தில் இருந்தா. சார் உங்கள் நம்பர் எழுதுங்க. வணக்கம் சார். ஏய் அவர் ஒன்று உட்கார சொன்னாரா? சாரி சார். சொல்லு, என்ன விஷயம்? இல்லை சார், அன்னைக்கு தர்மாவை பற்றி வந்து சொல்லும்போது அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. போலேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். அதுக்கு? இல்லை சார், அவங்க கூட போயிருந்தா
எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. வாழ்க்கையில் எது செஞ்சாலும் ஒரு சின்ன லாபம் இருக்கணும்ல சார். உங்களுக்கு தெரியாததா? தேங்க்ஸ் சார். வரேன் சார். தம்பி சார், இதுவே கடைசியாக இருக்கட்டும். ஐயோ கண்டிப்பாக வரேன் சார். சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னடா 2 days டைம் கொடுங்கண்ணே, எப்படினாவது கண்டுபிடிச்சிருங்க. என்னடா போய் பதில் சொல்றது உள்ள சாவடிச்சிருவோம். சொன்னா கேளுண்ணே. போடா. இந்தா பத்திரமா வை. கடையை தூக்கிறதுக்கு பொருள் வாங்க யூஸ் ஆகும். டேய் பெரிய அமௌண்ட்ரா. ம் எங்கே சார் பண்ண? அழகப்பன் சார் கொடுத்தாரு. எது அழகப்பன் கொடுத்தானா? ம் அவன் கடையை கொள்ளையடிக்கிறதுக்கு அவன் காசு கொடுத்தானா? ஐரே, அழகப்பன்ட்ட அப்படி சொல்லிய காசு வாங்குவேன். தர்மாவை பற்றி டிப்ஸ் கொடுத்ததுக்கு அவன் எனக்கு கொடுத்த டிப்ஸு. ஐரே பத்தியா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எப்படி அள்ளி குத்துக்கிறான். இன்னும் இருந்தாலும் பெரிய மனுஷன் தாயா. ஏய் அவன் காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவான்டா. சரி என்னமோ எதிரி பக்கத்தில் இருந்தா தான் அவன் எந்த நேரம் எதை பண்ணுறான்னு மோப்பம் பிடிக்கலான்னு போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? அதுக்கு ஒரு பிட்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். வர சார். என்ன சார், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா எனக்கு என்னமோ நீங்கள் அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது சார். தர்மான்னு ஒருத்தனை தூக்கிட்டா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிரும்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டிங்களோன்னு நான் நினைக்கிறேன் சார். அவன் பின்னாடி யார் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க சார். எனக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது சார். அவங்கெல்லாம் யார் என்ன ஏதுன்னு நீங்கள் விசாரிக்கிறதுக்குள்ளே அவங்க உங்கள் கடையில் கை வச்சிட்டா அதுக்காக தான் சார் சொல்கிறேன். சிம்பிள் லாஜிக் சார். எலி பொறி வடை. எலி வந்து வடையை தூக்குனா மாட்டிக்கும் சார். தூக்கு விடுங்க சார். பொரியை விட்டு தப்பிக்கவா போகுது. உங்களுக்கு தெரியாதது இல்லை. கடையை தூக்குறதுக்கு பிளான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் தூக்குறதுக்கு அவனுக்கு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கியா? ஐரே இரு. இப்போ என்ன மொத்தமாக நான் போட்டு விட்டு வந்துட்டேன். நான் அவன் கூட க்ளோஸ் ஆனால் தான் நான் நினச்சது நடக்கும். அதுக்காக நான் போட்ட சின்ன பீஸ் இதுக்கே உனக்கு குப்புன்னு வைத்திருச்சு. என் கணக்கு கரெக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழகப்பன் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். பார்க்குறியா? நான் சொல்லல அழகப்பா, உனக்கு 100 ஆயிடுச்சா? ஹலோ தம்பி. யாரு? அழகப்பாப்பா சார். சொல்லுங்க சார். நம்ம கடையை யாரோ திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. யார் அது? சார் தர்மா சார். சே அவன் இல்லைப்பா. அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீம் இருக்குன்னு சொன்னீங்க. அது யாரு? சார் தர்மா கூட இருக்கிற டீமு சொல்லுப்பா. ஹலோ சார், பேர் தெரில சார். நான் வேணா விசாரிச்சு சொல்லுவா சார். சரி ஓகே. எனக்கு ஒரு வேலை பண்ணு மணி. சொல்லுங்க சார். அந்த திருட போகிற டீமில் நீ ஒரு ஆளா சார். ஐயோ சார், என்னால் முடியாது சார். எனக்கு பயமாக இருக்கு. தம்பி உனக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் சார். இது ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன் சார். இல்லை சார். உனக்கு மேலே நம்பிக்கை இல்லை? சரி சார், நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் நான் இதை பண்ணுறேன் சார். வேலையை அங்கே பாரு, விசுவாசத்தை இங்கே காட்டு. கண்டிப்பாக சார். நான் என்ன நினைத்தேனோ அதையே பேசிவிட்டான் அழகப்பா. டேய் உன் போக்கு எனக்கு சுத்தமாக புரியலடா. உனக்காவது புரிஞ்சா சரி. ஆமாம், அந்த கோல்டு டீலர் சொன்னீங்க, அவன் பேர் என்ன? இப்போ அது எதுக்கு உனக்கு? பேரை சொல்லு. மூர்த்தி. மூர்த்தி. டேய் சும்மா இருடா. பழசையெல்லாம் கிளப்பி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. என்னவா? ஒன்றும் இல்லடா, விட்றா. விடா. பின்னையே 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துக்க வேண்டியதானே? என்கிட்டயே வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. டேய் அவன் ஒன்றும் பெருசாக சொல்லலடா. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கல. உன் காதுல மட்டும் வந்து விஷயத்த சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? டேய் அர்ஜுன், டேய் எங்கடா போற? டேய் அவனை பத்தி தெரியல. அவன் இருக்கும்போது காதுல வந்து கொட்டு. சும்மா
3 டீ கொடுங்கண்ணே. சரி மச்சான், வரோம். வரோம் வை. நம்ம 2 பேர் மட்டும் வர சொல்கிறோம். எங்கே?